எப்போது பேசும் படங்கள் வெளிவர ஆரம்பித்ததோ அப்போதிலிருந்தே ஒவ்வொரு திரைப்படத்திலும் பாடல்களும் இடம்பெறத் தொடங்கின. இன்னும் சொல்லப்போனால் பாடல்கள் தான் படத்தின் கதையை நகர்த்தி சென்றன. பாடல்கள் இல்லாத தமிழ் சினிமாவை நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியுமா? நாளடைவில் பாடல்களின் எண்ணிக்கை குறைந்ததை தவிர பாடல்கள் இல்லாமல் படம் வெளிவர தவறியதே இல்லை. அதனால் படத்தின் இயக்குனருக்கு நடிகருக்கு இணையாக பாடலாசிரியர்களும் தனித்துவம் பெற்றிருந்தனர். அப்படி காலத்தால் அழியாத பாடல்களை தந்து இன்றும் தமிழ் ரசிகர்களின் நெஞ்சில் நின்று கொண்டிருப்பவர்தான் பாடலாசிரியர் தஞ்சை என் ராமையாதாஸ். சினிமாவில் தஞ்சை ராமையாதாஸிடம் கேட்டது கிடைக்கும் என்பார்கள். இயக்குனர்கள் எந்த மாதிரி விரும்புகிறார்களோ அந்த மாதிரி பாடல்களை கொடுப்பார். குலே பகாவலி படத்திற்கு மயக்கும் மாடை பொழுதே நீ போ பாடலும் தருவார். மாயாபஜார் படத்துக்கு கல்யாண சமையல் சாதம் பாடலும் தருவார். காதலை நெஞ்சில் பதிக்கும் மணாலனே மங்கையின் பாக்கியம் பட பாடலான அழைக்காதே நினைக்காதே அவை தனிலே என்னை நீ ராஜாவும் தருவார். கருத்தாளம் மிக்க பாடல்கள் மட்டுமின்றி தமாஷான பாடல்கள் எழுதுவதிலும் தஞ்சை ராமையாதாஸ் திறமையானவர். சிங்காரியில் ஒரு சான் வயிறு இல்லாட்டா, மதுரை வீரன் படத்தில் வாங்க மச்சான் வாங்க போன்ற பாடல்களை உதாரணமாக சொல்லலாம். தஞ்சை ராமையாதாஸ் பாடல்களில் சில கருத்துக்களை துணிச்சலாக சொன்னார். அதனால் சிறு சிறு சர்ச்சைகள் எழுந்து அடங்கின. எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, ஏற்று பிழைக்கும் தொழிலே சரிதானா எண்ணி பாருங்க போன்ற பாடல்களில் அவர் சொன்ன கருத்துக்கள் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தின. எம்ஜிஆரும் சிவாஜியும் இணைந்து நடித்த கூண்டுக்கிளி படத்திற்கு பாடல்கள் எழுதியது ராமையாதாஸ் தான். இந்த படத்தை இயக்கிய டி.ஆர். ராமண்ணாவுக்கு ராமையாதாஸ் எழுதிய பகடை 12 என்கிற நாடகத்தின் கதை பிடித்து போனது. அதை எம்ஜிஆரிடம் சொல்ல அவரும் இந்த கதையையே படமாக்குவோம் என்றாராம். இப்படி எம்ஜிஆரையும் கவர்ந்த அந்த கதைதான் குலே பகாவலி என்கிற பெயரில் வெளிவந்தது. இந்த படத்துக்கு ராமையாதாஸ் எழுதிய மயக்கும் மாலை பொழுதே நீ போ பாடல் காலத்துக்கும் மறக்க முடியாத காதல் பாடலாகிவிட்டது. ராமையாதாஸின் பாட்டெழுதும் வேகம் பார்த்த எம்ஜிஆர் அவரை எக்ஸ்பிரஸ் கவிஞர் என்று பெருமையுடன் அழைப்பாராம். தஞ்சை ராமையாதாஸ் பிஸியான கவிஞராக இருந்த நேரத்தில்தான் கவிஞர் கண்ணதாசனும் பாட்டு எழுத வந்தார். மாலையிட்ட மங்கை என்கிற படத்தை தயாரித்த கண்ணதாசன் அந்த படத்திற்கு பாட்டு எழுத ராமையாதாஸை கேட்டார். ஆனால் அவருக்கு இருந்த வேலை பளுவால் அப்போது ராமையாதாஸால் பாட்டு எழுதி கொடுக்க முடியாமல் போயிற்று. இந்த மன வருத்தம் கண்ணதாசனுக்கு நீண்ட நாட்கள் இருந்தது. அந்த காலத்தில் கதை, வசனம், பாடல்கள் அனைத்தும் ஒருவரே என்கிற நிலையை துவக்கி வைத்த முதல் கவிஞர் ராமையாதாஸ் தான். அதோடு நாடக உலகின் தந்தை என கொண்டாடப்படும் சங்கரதாஸ் சுவாமிகளை நாடக உலகிற்கு அறிமுகம் செய்து வைத்தவரும் அவர்தான். பின்னாளில் சங்கரதாஸ் சுவாமியின் சமாதிக்கு சென்று குரு பூஜை நடத்தி தன்னை சங்கரதாஸ் சுவாமிகளின் ஏகலைவன் என்றும் அழைத்து கொண்டார். தமிழில் சுமார் 500க்கும் அதிகமான படங்களுக்கு வசனம் எழுதிய ஆரூர்தாஸுக்கு ஆசான் தஞ்சை ராமையாதாஸ் தான். ஜேசுதாஸ் என்கிற அவரது பெயரை ஆரூர்தாஸாக மாற்றியதும் இவர்தான். தஞ்சையில் உள்ள மானம்பூச்சாவடியில் பிறந்து பள்ளிக்கூட ஆசிரியராக வாழ்க்கையை தொடங்கிய ராமையாதாஸுக்கு ஆசிரிய பணியை தொடரும் போதே நாடகத்துறையிலும் நாட்டம் ஏற்பட நாடக குழு ஒன்று அவரை தங்களது சபாவில் வாத்தியாராக ஏற்றுக்கொண்டது. அவரது வசனமும் பாடல்களும் நாடக மேடையில் பிரபலம் என்பதால் அவரது புகழ் சினிமா துறையிலும் பரவ ஆரம்பித்தது. அப்போது ஒரு இரவு வேலைக்காரி ஆகிய நாடகங்களை நடத்தி வந்த அறிஞர் அண்ணா இவரது நாடகங்களை விரும்பி ரசிப்பாராம். இவரை சிறந்த கவிஞராக கண்டுகொண்ட சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம் அப்போது தயாரித்து வந்த 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி படத்துக்கு பாடல் எழுத வாய்ப்பு கொடுத்தது. அதன் பின் இவருடைய திறமையை அறிந்த நாகிரெட்டியாரின் விஜயவாகினி நிறுவனம் தங்களது பாதாள பைரவி படத்துக்கு திரைக்கதை, வசனம், பாடல் எழுத கேட்டுக்கொண்டது. 1951 முதல் 1960 வரை விஜயவாகினி தயாரித்த மாயாபஜார், மிஸ்ஸியம்மா, கடன் வாங்கி கல்யாணம், மனிதன் மாறவில்லை என பல படங்களுக்கு வசனம், பாடல்கள் எழுதினார். அந்த வகையில் அன்று இசை உலகில் கொடிகட்டி பறந்த இசை மேதைகள் சி.ஆர். சுப்பராமன், எஸ்.எம். சுப்பையா நாயுடு, ஜி. ராமநாதன், எஸ்.வி. வெங்கட்ராமன், கே.வி. மகாதேவன், விஸ்வநாதன் ராமமூர்த்தி, கண்டசாலா என அனைத்து முன்னணி இசையமைப்பாளர்களின் இசையிலும் பாடல்கள் எழுதினார் தஞ்சை ராமையாதாஸ். எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன் உட்பட அனைத்து முன்னணி நட்சத்திரங்களின் பாடல்களுக்கும் இவர் பாடல் எழுதியுள்ளார். பாமர மக்களும் ரசிக்குமாறு எளிமையான பாடல்கள் மூலம் சமுதாய தத்துவ கருத்துக்கள் கொண்ட பாடல்கள் இயற்றியிருப்பதுதான் தஞ்சை ராமையாதாஸின் முத்திரை. இவர் இயற்றிய பாடல்களில் மிஸ்ஸியம்மா படத்தில் இடம்பெற்ற பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது செல்வம் என்றோ பாடல்தான் அவருக்கு மிகவும் பிடித்த பாடலாம்.
பானை பிடித்தவள் பாக்கியசாலி என்கிற படத்தில் இவர் எழுதிய புருஷன் வீட்டில் வாழப்போகும் பெண்ணே பாடல் இன்றும் திருமண நிகழ்ச்சிகளில் ஒலித்து கொண்டுதான் இருக்கிறது. நம் நாடு சுதந்திரம் பெறுவதற்கு முன் காங்கிரஸில் இருந்த ராமையாதாஸ் சுதந்திர போராட்ட காலத்தில் கட்சியின் கட்டளையை ஏற்று போராட்டத்திலும் கலந்து கொண்டார். ஆனால் சுதந்திரம் கிடைத்த பிறகு சுதந்திர போராட்ட தியாகி என்கிற வகையில் கிடைத்த பட்டயம், பதக்கம் இரண்டையும் வேண்டாம் என்று உறுதியாக கூறிவிட்டார். 83 படங்களில் சுமார் 532 பாடல்களை எழுதியதோடு 25 படங்களுக்கு கதை வசனமும் 10 படங்களுக்கு திரைக்கதையும் எழுதி திரையுலகில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்து 1950 முதல் 1963 வரை கொடிகட்டி பறந்த தஞ்சை ராமையாதாஸ் 1965ஆம் வருடம் காலமானார்.